அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலுமே, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ், இந்த மாதிரி அனைத்து தேர்வுகளும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸு. அதில் பார்த்திங்கன்னா யூனிட் 8, அந்த யூனிட் 8ல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது அதில் நம்ம இந்த யூனிட் 8ல் எந்த டாபிக் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் இருப்பாங்க, தென்னிந்திய கிளர்ச்சி நடக்கும், வேலூர் புரட்சி நடக்கும். இந்த பாளையக்காரர்கள் எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சேம் அதே மாதிரி இந்த தென்னிந்திய கிளர்ச்சி ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சி எதுக்கு நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த தென்னிந்திய கிளர்ச்சிங்கிறது 1799 1801 வரைக்கும் நடந்தது. இதில் யார் நடத்துனாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். சரிங்களா? சின்ன மருதும் பெரிய மருதும் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் தாக்குதல் பண்ணுறாங்க, ஒரு அட்டாக் பண்ணுறாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக. சரிங்களா? அதை தான் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேலூர் புரட்சிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1806 ஜூலை 10 பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் ஜெயிலாக இருந்தது. சரிங்களா? அந்த ஜெயிலில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் இருந்தாங்க, ஆங்கிலேய சிப்பாய்கள் இருந்தாங்க. அந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் நம்ம தமிழக மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த வேலூர் கோட்டையில் அந்த ஜெயிலுக்குள்ளே ஆங்கிலேயர்களை சிப்பாய்க்கும் ஆங்கிலேயருக்குமே ஒரு புரட்சி வெடிச்சிருக்குது. சரிங்களா? அதை தான் வேலூர் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா? முதல்ல நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சு அரசும் நம்ம இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியாக தான் உள்ளே வந்திருக்கிறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேர்த்துக்குமே வர்த்தக ரீதியாகவே ஒரு தொழில் போர் நடந்திருக்குது. அது காலகட்டத்தில் என்னவாயிருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு போராகவே தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மொத்தம் 3 கர்நாடகா போர் நடத்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த 3 கர்நாடகா போரில் ஆங்கிலேய அரசுக்கும் பிரெஞ்சு அரசுக்கும் நடந்த அந்த 3 கர்நாடகா போரில் பிரெஞ்சு அரசு படுதோல்வியை அடைஞ்சிடுது. சரிங்களா? இதில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த போரில் ஜெயிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ ஜெயிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்திய மக்களோட வரி உரிமை வசூலை கைப்பற்றிட்டாங்க. இதனால் அந்த வரி செலுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் பாளையக்காரர்கள் ரொம்ப எதிர்த்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு முதல்ல தென்னிந்தியாவிலிருந்து எதிர்த்த ஒரே மாவீரன் பூலிதேவன். சரிங்களா? இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாங்கள் வரி கட்ட மாட்டோம், கப்பம் கட்ட மாட்டோம் அப்படிங்கிறத முதல்ல தென்னிந்தியாவிலிருந்து எதிர்த்த முதல் போராட்ட வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலிதேவன் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். சரிங்களா? இந்த பாளையக்காரர்களை யார் வராங்கன்னா பூலிதேவன் வராரு, வேலு நாச்சியார் இருக்கிறாங்க, கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, திண்டுக்கல் கோபால நாயக்கர், இவங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் இவங்க தான் பாளையக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பாளையக்கார முறையை யார் கொண்டு வந்தாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பாளையக்கார முறையை யார் பின்பற்றிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாரங்கல் அப்படிங்கிற பகுதியில் பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர் தான் இந்த பாளையக்காரர்கள் முறையை பின்பற்றிக்கிட்டு இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1529 விஜயநகர பேரரசால் ஒரு மன்னர் நியமிக்கப்படுறாரு. சரிங்களா? மதுரையில் 1829 விஜயநகர பேரரசால் மதுரை பகுதிக்கு ஒரு மன்னர் அனுப்பப்படுறாரு. அவர் தான் விஸ்வநாத நாயக்கர். சரிங்களா? இந்த விஸ்வநாத நாயக்கரையும் அவர் கூட உறுதுணையாக இருக்கிறதுக்கு அரியநாதர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைச்சரையுமே அந்த மதுரை பகுதிக்கு மன்னராக இருக்க சொல்கிறார். அவர் இருந்த பகுதி மதுரையாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அது அவரோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. சரியா?
இதை இது 1529ஆம் ஆண்டு அவர் அனுப்பப்படுறாங்க. 1530ஆம் ஆண்டு இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? 1529ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசால் மதுரை மாவட்டத்துக்கு விஸ்வநாத நாயக்கருங்கிற ஒரு மன்னரை அனுப்பியிருக்கிறாங்க. அவரு கூட அரியநாதர் அப்படிங்கிற ஒரு முக்கிய அமைச்சரும் வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே 1530ஆம் ஆண்டு இந்த பாளையக்காரர்கள் முறையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, மொத்தம் எத்தனை பாளையம் மசர் பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 72 பாளையமாக பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து 72 பாளையமாக இவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற பேரை ஆங்கிலேயர்கள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, போலிகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் எப்படி கூப்பிடுவாங்க? போலிகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த பாளையக்காரர்களை வந்து நம்ம எந்தெந்த முறையெல்லாம் அவங்களாம் அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாளையம் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? அடுத்து சிற்றரசு. சரிங்களா? சிற்றரசு அப்படின்னும் அழைப்பாங்க. இராணுவ முகாம். சரிங்களா? ஒரு இராணுவ முகாம் அப்படின்னு அவங்க அழைப்பாங்க. ஒரு பாளையக்காரர்களை பாளையம்னு அழைப்பாங்க, சிற்றரசுன்னு அழைப்பாங்க, இராணுவ முகாம் அப்படின்னு கூட அந்த பாளையத்தை அழைப்பாங்க. சரிங்களா? இப்போது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இந்த பாளையங்களை 2 பகுதியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 திசைக்கும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த திசைக்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை ஆச்சு? பாளையக்காரர்களோட முறையை கொண்டு வந்தது பின்பற்றிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாரங்கல் பகுதியில் பிரதாபருத்திரங்கிறவர் பின்பற்றிட்டு இருந்தார். 1529ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசால் விஸ்வநாத நாயக்கருங்கிற ஒரு மன்னரை மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அவரு கூட யார் அனுப்புகிறாங்க? அரியநாதர் அப்படிங்கிற ஒரு முக்கிய அமைச்சரையும் அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 1530ஆம் ஆண்டு இந்த பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் போலிகரன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த பாளையம் 2 திசைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போது இதற்கு மேலே தான் நம்ம ஒவ்வொரு பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எப்படியெல்லாம் எதிர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டோம்னாவே, சரிங்களா, இந்த 3 டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டோம்னாவே, அதாவது பாளையக்காரர்கள், அந்த பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர் எப்படி எதிர்த்தாங்க, தென்னிந்திய கிளர்ச்சி வந்து மருது சகோதரர்கள் வந்து எப்படி அட்டாக் பண்ணாங்க, வேலூரில் வந்து புரட்சி எப்படி கிளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற 3 டாப்பிக் பார்த்துட்டோம்னாவே ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிஞ்சது. சரிங்களா? இப்போது இதே தான் ஐஎன்எம்லேயும் வரும். சரிங்களா? ஐஎன்எம்லேயும் இதே தான் வரும். ஐஎன்எம்மில் பொறுத்தவரைக்கும் எக்ஸஸாக நீங்கள் 2 டாபிக் படிக்க போகிறீங்க. அது என்னென்னு படிக்க போகிறீங்க? மைசூர் போர்னு ஒன்று படிப்போம். அதுக்கப்புறம் 1857 பெரும் கிளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இதுலேயே இந்த 3 டாபிக் பார்த்துட்டோம். ஐஎன்எம் பார்க்க போகும்போது இந்த 2 டாபிக் மட்டும் பார்த்தா போதும். மைசூர் போரையும் 1857 பெரும் கிளர்ச்சி அப்படின்னு 2 டாப்பிக்கை நம்ம பார்த்தாலே போதும். சரிங்களா? இப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளோட இன்ட்ரோவை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இதோட கண்டினியூஸ் வீடியோ நான் போடுற ஒவ்வொரு பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்த்தார்கள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களோட வில்லிங்னஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.